ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சோப்நட் பயோ என்சைம் பற்றி பார்க்கலாம். அந்த சோப்நட் பயோ என்சைம் செய்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான சோப் நட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக குப்பை இல்லாதபடிக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதை 1:2:2 அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு பங்கு நீங்கள் சோப் நட்ஸ் எடுத்திங்கன்னா 2 பங்கு தண்ணி ஊற்றணும், 2 பங்கு பயோ என்சைம் எடுத்துக்கணும். நீங்கள் டம்ளர், பவுல் இப்படி எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாதபடிக்கு நல்லா ஏர்டைட்டாக கட்டி வச்சுக்கணும். ஒரு 1 வீக் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மந்த்துக்கு அதை அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயோ என்சைமில் நீங்கள் துணி துவைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம நேச்சுரலாகவே எவ்வளோ ஒரு நுரை வந்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த் கழித்து அந்த சோப்நட் பயோ என்சைமை நல்லா க்ளீனாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த சோப் நட்ஸை நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது இல்லைங்களா. இதை நம்ம சாமான் கழுவ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் பண்ண பயோ என்சைம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இருந்தது. எவ்வளோ ஒரு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணனால அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.